ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஈசோவே ஓமாய் தியானித்தார் உள்ளம் கனியுமே கண்ணார ஓமாய் காணுங்கள் பரமானந்தமே. நேற்று மீண்டும் இன்று மாறாத ஜீவன கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், மையப்படுத்துகிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, 2024 ஆண்டு முழுவதும் கர்த்தாவே எங்கள் நண்பினாலும் கிருபினாலும் முடிசூட்டி கர்த்தாவே, எப்போ இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு காண செய்து இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தாவே, அப்போ உம்மை துதிப்பதற்கு ஒரு தருணத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்களே, அந்த பெரிதான இரக்கத்திற்காக, தயவிற்காக, கிருபைக்காக, அன்பிற்காக கோடான கோடி நன்றி ராஜா. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருவா என்று வாக்குத்தத்தத்தை குறித்து எப்பா கொடுத்து எங்களுக்கு ஆரம்பித்து வைத்த தேவன், இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே எங்களை கர்த்தாவே நீங்கள் நடத்துகிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற அப்படின்னாலும் கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் தாழ்மையாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்போ இந்த ஆராதனைக்கு முன்பதாக எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ உணர்ந்தோ சிறப்பால் எல்லாத்தையும் ஒரு விசை கிருபையாக மன்னித்து அப்போ அவனுடைய பசுத்திரத்தில் நாங்கள் கழுவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் ஆவின் கர்த்தாவை சுத்திகரிக்கிற ராஜா. ஆவியானவரே, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தாவே நீங்கள் எங்களோடு கூட இடைபடுவதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, பாட போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள், அப்பா வசனங்கள், சாட்சிகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்களை ஒவ்வொருக்கும் கர்த்தாவே பிரயோஜனமாக மாற்றித்தார்கள் ராஜா. சலத்தையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் பாமாலை 15ஆம் பாமாலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 15. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போயிருந்த பாடலை உற்சாகமாக நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். இங்கே தெய்வ சமூகம் மெய்வெளிச்சமாக்கியா கர்த்தரே ஓமாண்டை வந்த என்னைக்கு வாருமே. நீரிறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவே. என்னோட இதயமும் தெய்வ ஸ்தலமாகவும் பயத்திலும் மாண்டை சேர என் ஜெபம் புகழ்ச்சியும் நல்ல பலியாக ஏற உமதாவியை கோடும். தேகமாவியாவையும் சுத்தமாக்கியருளும். நல்ல நீலத்தில் விழுந்த விதை பயிராகுமே. நானும் அவ்வாறே மிகுந்த கனிகளை தரவே. வசனத்தை காக்கணி ஈவலிக்க கடவே. விசுவாசத்தை விடாமல் அதில் பலப்படவோ ஒரு காலும் தவறாமல் உம்மை நான் பின் செல்லவோ.
மெய்வலிசத்தை நீரே என்னில் வீசும் கர்த்தரே சொல்லும் கர்த்தரே நான் கேட்பேன் நீரே போல் நீலத்திலே பெய்ய பண்ணோமானா சேர்ப்பே நல்தியான தூளனே தாரோம் ஜீவ பானத்தை தீரும் பாசி தாகத்தை கால ஆராய்ச்சி ஜெபோலுங்க துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வான ஆகியில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீதுகளை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கத்தெடுத்து திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீண்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தாப்படுறதுக்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாய்மாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிள்ளையத்தோடு அறிக்கிட வேத வசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நம்மை காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கிட வேண்டுவதுமன்றி அப்படி திருக்கரங்களை நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரணங்களுக்காக சோத்திரம் செலுத்தவோ, மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவோ, அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவோ, நம்முடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் தேவனுக்காக வேண்டிக் கொள்ளவோ நாம் கூடி வந்திருக்க இந்த தருணத்திலே பாவங்களை அறிக்கிறது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்திரத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனோட கூட சேர்ந்து நான் சொல்லிடப்படி சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பொதுவான பாவ அறிக்கையை நாம் சேர்ந்து முழங்கால் பிரேட்டு செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள இருக்க உள்ள பிதாவே, தப்பிப்போன நாடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி வளைந்து போனோம். எது எங்கள் யோசனைகளுக்கு விற்பலுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனை விரோதமாய் குற்றம் செய்தோ, செய்யத்தக்கது செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எனக்கு சுகமே இல்லை. ஆனாலும் தேவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்கள் வாக்குறுதல் மடியே நிர்பாக்கியமான குற்றவாளி எனக்கு இறங்கும். தப்பின் அறிக்கிற எங்களை பருமாயிரும் பாவத்திற்கு எங்களை சீர்படுத்தோ. மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மயம்டாம்படி நாங்கள் இதே பக்தியும் நீதியும் தேர்ந்தெடுத்தவர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கோரி அறிவிக்க தன்னை பணிவிடைக்காருக்கு அதிகாரத்தையும் கட்டளை மறுத்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தன் பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாக விசுவாசிக்கிற யாவருக்கோ அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தை செலுத்தக்கதால் இத்தரத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாக இருக்கவோ, இந்த உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில் அவள் பரிசுத்தம் உள்ளவர்களால் நடக்கவோ அவர் உங்களுக்கு மெய்யான மனந்திருந்தலையோ தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை மழை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். பரமனிக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியை செய்யப்படுவதாக. அன்னைகள் அப்பத்தை எடுத்தாரு விரதமாக குற்றங்கள் மன்னிக்கிறது போல என் குற்றங்களுக்கு மன்னியோ. என் சொல்லி பரிசுக்க பண்ணாமல் தீமளித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய்மொழி பிள்ளை அறிவிக்கும். தேவனை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும்
எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமையுண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாம் துதிக்கப்படுவதாக. 95ஆம் சங்கீதத்தில் நாம் பாடலாக பாடுவோம். கர்த்தருக்கு பிரமாய் பாடி நம்மை சங்கீதம் பண்ண கடவோவாருங்கள். துதி முன்பாக வந்து சங்கீதம் பெற்று பாட கடவோ. கர்த்தரை மகா தேவனோ எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனோ மாயிருக்கிறார். பூமிகையில் இருக்கிறது பரமவீரங்களோ அவரோடையவைகள். சாம் தடுது அவரதை உண்டாக்கினா வெட்டாந்தரையோ அவருடைய கரா மூரவாக்கிற்று. நம்ம கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து மன்றாடிட கடவோவாருங்கள். அவர் நம்முடைய தேவர். நாமோ அவர் கைகளான ஆடுகளுமாமே. இன்னும் சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் மனது கூப்பிட்ட போதும் சொல்லி நடந்தது போல உங்கத்தை கடின படுத்தாதேயுங்கள். அங்கு வகையினை சோதித்து என்னை பரிசை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 யோசித்து வழிபுறையிலும் ஜனமண்டோ என்னை வழிபுறார்கள் என்றும் சொல்லி இன்னும் என்று என்னுடைய கோபத்திலே ஆனாயேட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 87. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் சாங்ஸ் 87. 87வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசல்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம். சீயோனின் வாசலில் பிரியமாக இருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்த மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கடைசி வருஷம் நாம் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் முன்னிலைக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார்கள். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபை குறவும் இப்போ நாம் பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட முதலாம் வேத படம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். ஜெரேமியா chapter 31 verses 1 to 9. முதலாம் வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. 31 வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமீன் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாய்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகளண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பலம் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. The second reading is taken from the book of John, chapter 1, verse 9 to 18. I repeat, the book of John, chapter 1, verse 9 to 18. The true light that gives light to every man was coming into the world. He was in the world, and though the world was made through him, the world did not recognize him. He came to that which was his own, but his own did not receive him. Yet to all who received him, to those who believed in his name, he gave the right to become children of God. Children born not of natural descent, nor of human decision or a husband's will, but born of God. The Word became flesh and made his dwelling among us. We have seen his glory, the glory of the one and only, who came from the Father, full of grace and truth. John testifies concerning him. He cries out saying, "This was he of whom I said, he who comes after me has surpassed me, because he was before me." From the fullness of his grace, we have all received one blessing after another. For the law was given through Moses, grace and truth came through Jesus Christ. No one has ever seen God, but God, the one and only, who is at the Father's side, has made him known. Here ends the second reading. ஆமென். நாம் எழுதிய சங்கீத நூறினை மாறி மாறி வாசிப்போம். 100வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுமாய் இருக்கிறோம். அவர் வாசல் துதியோடு அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நிலைக்கும் அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அதே ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர்களே கன்னிவத்துவத்து பந்திபது காலத்தை பாடுபட்டு சிறு அறைந்து மறித்து அடக்கமனப்பட்டு பாதாத்திருக்கிறார். 3 நாள் மத்திலிருந்து எழுந்திருந்தார். பறந்து கேறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய பசி வீற்றிருக்கிறார். அடுத்து உயிரோடு மற்றும் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். சபையும் பசவனக்கமும் பாமன்னிப்பும் சர்வத்திலும் நீதி விசுவாசிக்கிறேன். கர்த்தரோடு இருப்பாராக, நமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரம இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசுத்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. மன்னிக்கிறது போல என் கூட்டம் மன்னியும். சொல்ல பிரேசிக்கப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ, ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யோ, உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ, தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ, சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. தேவரீர் இல்லாமல் எங்களுக்கு யுத்தம் செய்ய ஒருவரும் இல்லை. பரபரனே என் இருதயங்களை சுத்திகரியோ. உடைய பரிசுத்த ஆண்டவரே எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளாது. கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின் வரும் 2ஆம் ஞாயிறின் சுருக்க ஜெபம். ஒரு நட்சத்திரத்தினாலே பிரஜாதியாரை வழிநடத்தி அவர்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரனை வெளிப்படுத்தின தேவனே, இப்பொழுது விசுவாசத்தினால் உண்மை அறிந்திருக்கிற நாங்கள் ஜீவனுக்கு பின்பு உமது தேவ சமூகத்தை தரிசிக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்கும்படி கர்த்தராகிய இயேசு நிமித்தம் இரக்கமாய் எங்களுக்கு கிருபை செய்தருளோ. சமாதானத்துக்காக சொல்லி 2ஆம் சுருக்க ஜெபம். சமாதானத்துக்காரும் ஏக சிந்தை விரும்புமாய் தேவனே, உண்மை அறிவதே நித்திய ஜீவன், உண்மை சேவிப்பதே மேய்ச்சுவாதினம். தேவரை தஞ்சமாக கொண்டிருக்க முடியாடியாராக நாங்கள் எந்த வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துக்கள் செய்கிற எல்லா பெறுதல் இருந்து கர்த்தராகிய இயேசு வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. தேவ கிருபைக்காக சொல்லிய 3ஆம் சுருக்க ஜெபம். சர்வ வல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாக நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலோ விதமான மோசத்திலும் அகப்படாமலோ அந்த பார்வைக்கு நீதி இருக்கிறதை எப்போதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உங்களுடைய ஆளுநாளை நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். குருமார்க்காவும் சபையாருக்கும் சொல்லிய சுருக்க ஜெபம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை நித்திய தேவனே, எல்லாத்தார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற கிருபையில் ஆவியை அனுப்பி அவள் உமக்கு உத்தம பிரியமுள்ளெல்லாம் நடக்கும்படி ஆசீர்வாதமாகிய பணி அவள் மேல் ஓயாமல் பெய்ய செய்துள்ளோம். கர்த்தாவே, காரிய கர்த்தர் மத்தியஸ்மா இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டர்லோ. அறிவிப்புகள். அடுத்த வாரத்திலிருந்து நமது ஆராதனை நேரத்தில் சில மாற்றம் இருக்கிறது. முன்னால் நம்ம நடத்தினபடி மார்னிங் நடக்காது, ஈவினிங் 4 o'clock நெக்ஸ்ட் சண்டேலேருந்து நடைபெறும். யாரும் அல்லது கலந்து அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 4 மணிலிருந்து 4:30 வரைக்கும் சண்டே கிளாஸும் 4:30 மணிலிருந்து நம்முடைய சர்வீஸும் நடைபெறும் என்பதை கருத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் திருச்சபையின் இந்த கிறிஸ்துமஸ் செலவினங்களை, நியூ இயர் செலவினங்களை சந்திப்பதற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ஆசிரியர்கிட்ட கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வருடத்திற்குள் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் கணக்கை முடிக்க வசதியாக இருக்கும். யாரும் ஐயாட்ட கொடுக்கும்போது எவ்வளவு என்று கேட்டு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஜோசப் தனது பிறந்தநாளை ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிறந்தநாளை கொண்டாடுகிற ஜோசப்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. கர்த்தாவே, யோக யோகமாயம் துணையாயி நீரிலோ வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவி. ஆமென்.
நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. கத்தாவே இப்போ இந்த வாரத்தில் கத்தாவே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டிருக்கிற ஜோசப் நம்முடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. கடந்த வந்த பாதையில் எல்லாவற்றையும் கத்தாவே நீங்கள் மகனோடு கூட இருந்தீங்கப்பா. மகனுடைய குடும்பத்தை கத்தாவே அப்பா 2024 ஆண்டு முழு நடத்தி கொண்டு வந்து கத்தாவே 2025 ஆண்டை காண செய்த புதிய பிறந்த நாளை காண செய்கிறீங்க. அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. நீங்கள் சொன்ன வாக்குறுதி கத்தாவே உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ண அவசரம் கத்தாவே மகன் கையிட்டு செய்கிற எல்லா காரியம் கத்தாவே அப்பா நீங்கள் வாய்க்க செய்ய போறீங்கப்பா. மகன் எல்லாவற்றையும் கத்தாவே அப்பா உமக்கு ஒப்புவித்து காத்திருக்கிற பாக்கியத்தை கிருமி கொடுத்து நடத்துவதற்கு நன்றி ராஜா. குடும்பத்தையும் கத்தாவே ஆசீர்வாதத்தை நடத்துங்கப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சாட்சியின் நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்பங்களையும் நாம் நம்பிக்கையாக செய்கிற இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். Memory verse by children. Jason. நிச்சயமாகவே முடிவு உண்டு வீண்பாடு. உன் நம்பிக்கை நம்பிக்கை வீண்பாடு. மெடிக்கல் இடித்தமொரு பரணத்து. ஆமென் ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தையை கடத்துவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடிவிட்டு நாம் சொல்லுவோம். வர்ஷிப் சாங் போல 17வது பாடல். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவினால் இந்த நாமத்தை போற்றிடுவேன் பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். சாங் நம்பர் 17. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடு உயிர் தந்த தெய்வமிரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமிரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. எந்த சிறு சிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிறு சிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த
இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேர்க்காக நன்றி ராஜா. இப்போது கத்தாவே இந்த ஆராயம் தோக்கும் போது மட்டும் கத்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டிக்கும் அதற்காக நன்றி ராஜா. இப்போது கத்தாவே அப்பா உம்முடைய மண்ணாவை சுமந்து வருகிற உடைய மகனை கத்தாவே உடைய கருத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கணும்ப்பா. மகனை மறைத்து கத்தாவே நீங்கள் வல்லமையாக வெளிப்படுங்கப்பா. இன்று எங்களுக்கு என்ன மண்ணாவை வச்சுருங்களப்பா, அந்த ஜீவன் வல்லமையில வார்த்தையில் மட்டும் கத்தாவே அப்போ மகன் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக நன்றி ராஜா. சகலத்தையும் கத்தாவே உடைய கருத்தில் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாத்தையும் சேர்த்துறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். சபையில் உட்கார்வோம். இப்பொழுது நமது மத்தியில் இருக்கிற ஐயா ஜோயல் சாமுவேல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எப்படி நாம் புரியலாம், இதற்கான குவாலிஃபிகேஷன், how are we qualified to become the sons or how are we qualified to become the shares in the sonship of Christ, இந்த ஒரு தலைப்பில் இதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்காக உதாரணமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி என்னவென்றால் யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். ஆனால் முக்கியமாக 4ஆம் 5ஆம் வசனத்தை முதலாவதாக நான் யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். அவனுக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இந்த ஒளி பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்கிறது? வேர் இஸ் திஸ் லைட் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட்? இந்த வெளிச்சமானது அது இருளை மறைக்கிறது, இருளிலிருந்து வேறுபடுகிறது. எப்படி? இது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்தவங்க யாராவது வாசிங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இது ஏதோ புதுசாக எங்கேருந்தோ வந்த ஒரு வெளிச்சம் அல்ல. புதிய ஏற்பாட்டில் யோவான் சொல்லுகிற வெளிச்சமானது இது புதுசாக உருவானதோ புதுசாக படைக்கப்பட்டதோ ஒரு வெளிச்சம் அல்ல. எல்லா படைப்பிற்கும் முன்பதாகவே பிதாவோடு கூட இருந்த வெளிச்சமானது தான் பிதாவின் வார்த்தையிலிருந்து புறப்பட்ட வெளிச்சம். இதுதான் யோவான் 1ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. That was the light which came out from the mouth of God. இந்த வெளிச்சமானது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படியாக கிரியை செய்கிறது என்கிறதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனத்தை யாராவது வாசிங்க. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இதற்கு உதாரணமாக நான் யோசேப்பினுடைய கதையை நான் எடுத்திருக்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனையில் அவன் எங்கே தள்ளப்படுகிறான்? ஜெயிலில் ஒரு கைதியாக மாற்றப்படுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா போத்திபாரனுடைய அரண்மனையில் ஒரு சேவகாரனாக ஒரு வேலைக்காரனாக அவன் அங்கே காணப்படுகிறான். ஒருவேளை அவன் அந்த ஜெயிலுக்குள்ளே தள்ளப்படலைன்னா அவன் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்லியிருக்கவும் முடியாது, அதற்கான வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்திருக்காது. இந்த வேலையில் நான் சந்தோஷமாக தானே இருக்கிறேன். இதே போல தான் இருளான வாழ்க்கையில் நாமும், இதில் என்ன ஒரு பாவம் தான், ஒரு நாளைக்கு 2 பாவம் என்னன்னா கூட
365 நாள் ஒரு வருஷத்துக்கு, 365 × 2. ஸோ எத்தனை பாவம் பண்ணாலும் முடிஞ்சு போனால் ஒரு 730 பாவம் தான் ஒரு வருஷத்துக்கு. ஒரு 60-50 வருஷம் வாழ்வோம். அதில் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு ஒரு அலட்சியமான வாழ்க்கை தான் இந்த இருளுக்குள்ள நமக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை ஏற்படுத்துது. இங்கிலீஷில் ஒரு அருமையான வார்த்தை கம்ஃபர்ட் ஜோன். இதுக்கு தமிழில் உள்ள வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அந்த இருளுக்குள்ளே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையானது மாறிடுச்சு. ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையோ அப்படி இல்லை. அவனுடைய இப்போ அங்கேயும் நிறைய சிறையில் நிறைய மக்கள் இருப்பாங்க, அவனுடைய நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களும் சொல்லியிருப்பாங்க, டேய் நீ அந்த பாவத்தை மட்டும் செஞ்சுருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை உன் பாட்டுக்கு இருந்திருக்கும், நீ உன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கலாம், ஒன்றும் மாறி இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது இதில். நம்ம நிறையா விஷயங்களை செய்கிறதற்கு உற்சாகப்படுறதோ தூண்டப்படுகிறது எதனால்? நம்மளுடைய நண்பர்கள்னால, நம்மளுடைய ஒற்றார் உறவினர்கள்னால. அவர்கள் தான் செய்கிறார்களே, நம்மளும் அதில் செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? என்னுடைய ஃப்ரெண்டும் அதை தான் செய்கிறான். ஒருவேளை நான் அந்த தப்பு அவன் கூட செய்யலைன்னா இனி அவன் என் கூட பேச மாட்டான், இல்லைன்னா இனியே ஒதுக்கி வச்சிருவான். யோசேப்பு ஒதுக்கப்பட்டான். ஆனால் அவன் எங்கே இருந்தான் அந்த ஒதுக்கப்பட்ட நிலைக்கு அப்புறம்? அதுதான் நம்ம மறந்து விடக்கூடாது. அவன் ஒருவேளை அந்த பாவத்தை செஞ்சுருந்தா அவன் பாட்டுக்கு அந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை அதோட நல்ல வேலையை கூட போத்திபாரனுடைய மனைவி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் பாவத்தை வெறுத்ததுனால தனிமையில் ஜெயிலுக்குள்ள சிறையில் அடைக்கப்படுகிறான். அந்த இருளான வாழ்க்கைக்குள்ள அவனை தானே ஒப்பு கொடுக்காதவனாக காணப்படுகிறான். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவன் எப்படி பார்ப்பான்? என்ன இவன் ஒரு முட்டாளாக, அவன் பாட்டுக்கு செஞ்சுருந்தா ஒரு லஞ்சத்தை வாங்கியிருந்தா அவன் பாட்டுக்கு இருந்திருக்கலாம். நம்மளை அப்படி தானே சொல்கிறாங்க நிறைய காரியங்களில். அதாவது சிலவங்க பாவத்தில் ஈடுபடும் போது நம்ம அதை செய்யவில்லை என்றால் நம்மளையும் இவன் முட்டாள், இவனுக்கு என்ன தெரியும், அப்படியாக ரொம்ப ஏளனமாக நம்மளை பேசுவார்கள். ஆனாலும் கூட அந்த தனிமையில் இருக்கும்போது தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனை அந்த தனிமையிலிருந்து தூக்கி அரண்மனையில் பார்வோனுக்கு அடுத்த இடத்துல உட்கார செய்தார். நம்ம அந்த இருளானவைகளை நம்மளுக்கு கம்ஃபர்ட் ஜோனாக மாற்றிவிட கூடாது. ஒரு சின்ன பாவம் தானே, இது தானே, இதை செஞ்சுட்டா என்ன பெரிய ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய பாவம் உண்டாக போகிறதில்ல. இஃப் வி மேக் சின் அவர் கம்ஃபர்ட் ஜோன், த டெம்டேஷன் வில் லீட் அஸ் டு டெத். மரணத்திற்கு நேராக மாத்திரம்தான் அது நம்மளை கொண்டு போய் விடுமே தவிர ஒரு நாளும் நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வந்து தராது. இரண்டாவதாக நீங்கள் வாசிங்க, யோவான் 1 அதிகாரம் 11 வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையாக வாசித்த இது நீங்கள் ரோமர் 8 அதிகாரம் வாசித்தீங்கன்னா, புத்திர சுவிகாரத்தை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை யாருக்கு தருகிறார்? நமக்கு, பாவிகளாகிய நமக்கு தருகிறார். ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் ஏஞ்சல்ஸை பற்றி வாசித்திருக்கிறீங்களா? தேவதூதர்களை பற்றி வாசித்திருக்கிறீங்களா? 3 பிரதான தூதர்கள் உண்டு, ஆர்க் ஏஞ்சல்ஸ், 3 ஆர்க் ஏஞ்சல்ஸ். யாரெல்லாம் சொல்லுங்க? கேப்ரியல், லூசிஃபர் லாஸ்ட் ஒன். அவனுடைய ஒரிஜினல் பேர் தெரியுமா? காப்ரியல் த மெசஞ்சர் ஏஞ்சல். தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மெசஞ்சர் ஏஞ்சலாக காப்ரியல் தூதன் காணப்படுகிறான். செகண்ட் வந்து மைக்கேல் த வாரியர் ஏஞ்சல். ரெவலேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசாயாலையும் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ரெவலேஷன்லேயும் நீங்கள் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை பார்க்கலாம். தேர்டு லூசிஃபர், பட் ஹிஸ் நேம் இஸ் நாட் லூசிஃபர் பிஃபோர், ஹிஸ் நேம் வாஸ் சமாயல். சமாயல் இது வேதத்தில் இல்லை, அப்போக்ரிஃபல் புக்ஸில் இருக்குது. அதாவது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் பைபிளில் 66 புக்ஸ் தான், ஆனால் இன்னும் ஒரு 6 புக்ஸ் இருக்குது, 72 புக்ஸ் அப்போக்ரிஃபல் புக்ஸ். ரோமன் கேத்தலிக்ஸோடைய பைபிளில் பார்த்தீங்கன்னா அவங்க இதில் நீங்கள் பார்க்கலாம்.
ஸோ சமாயேல் என்கிற இந்த பேர் தான் லூசிஃபருக்கு முதலாக கொடுக்கப்பட்டது. அந்த மைக்கேல், கேப்ரியல், அந்த ஏல் என்கிறது காட், யாவே. ஸோ அந்த காடுடைய ஏல், அதாவது தேவனுடைய தூதர்களுடைய லிஸ்ட்டு. இவன் மிகவும் அழகானவன், மிகவும் திறமைசாலியானவன், எத்தனையோ அவனுக்கு வித்தியாசமான பவர்ஸ் உண்டு. ஹி கேன் டூ எனிதிங் அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஞ்சல் தான் சமாயேல், லூசிஃபர். அவனை புகழல, அவன் செஞ்ச என்ன ஒரு தப்புனா தேவனுக்கு மேலாக அவனை யோசித்து பார்த்தான். அவனுக்குள்ளே இருந்த அந்த பெருமை அவனை தள்ளினது. அவன் கூட இருந்த எல்லா மற்ற தேவதூதர்களையும் கீழே தள்ளி போட்டது. தேவன் அவர்களுக்கு ஒரு நாளும் இறங்கவில்லை. நீங்கள் நினச்சி பார்த்துருக்குறீங்களா? தேவதூதர் நினச்சா ஒரு செகண்டில் இங்கேருந்து அங்கே பறந்துட முடியும், என்னன்னாலும் செய்ய முடியும். பராக்கிரமம் படைத்தவர்கள், த மோஸ்ட் மைட்டியஸ்ட் ஆஃப்டர் காட். நம்ம ஒரு 60 வயசு 70 வயசுனா அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போம்லாம் அது கூட கிடையாது. 30-40 கால் வலிக்குது, குறுக்கு வலிக்குதுன்னு நிலமை மாறிடுச்சு இல்லையா? அதென்ன ரியாலிட்டி. அப்போது நம்ம எந்த விதத்தில் விசேஷம் உள்ளவங்க? How are we qualified for the grace of God? எந்த விதத்திலையுமே we are just unqualified. அப்படி இருக்கிற நம்மளை எப்படியாக அவர் மாற்றுகிறாரு? யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம்! இதை தான் நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். when it comes to opportunities, பில்லி கிரஹாம் என்கிற பெரிய ஊழியக்காரரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவருடைய கான்சர்ட்டுக்கு, கான்சர்ட்டில் அவருடைய ப்ரேயர் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், அவருடைய பெரிய பெரிய கேதரிங்ஸாக இருக்கட்டும், அதில் நிறைய பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கூட வருவாங்க. அப்படி அவர் ஒரு நாள் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாப் சிங்கர் அவள் அவருடைய மெசேஜை கேட்கிறாள். கேட்ட உடனேயே ரட்சிக்கப்படணும்னு அவளுடைய மனசில் ரொம்ப பாரமாகி போய் அங்கே அவர்கிட்ட போய் பிரசங்கம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுகிறாள். அவர் சொல்கிறாரு, நல்ல முடியுமா, அப்போ நீ இன்றைக்கே ஞானஸ்நானம் எடுத்துரு அப்படின்றாரு. அவள் என்ன சொல்கிறான்னா, நான் இன்றைக்கி ஞானஸ்நானம் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி நைட்டு ஈவினிங் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கான்சர்ட் இருக்குது. அந்த கான்சர்ட்டுக்கு என்னால் போக முடியாது, ஏன்னால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு கான்சர்ட். நான் அங்கே போயிட்டோம்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான அளவுக்கு நான் சம்பாதிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் எந்த கான்சர்ட்டுக்கும் போவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவர் ட்ரை பண்ணுறாரு, முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அதெல்லாம் வேண்டாமா, இன்றைக்கே நீ ஆண்டவர்கிட்ட பேசிட்டார்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு மனம் திரும்பிடு, ரிப்பெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. வாட் டிட் ஷி டூ? அதெல்லாம் முடியாது, நாளைக்கு வேணால் பார்த்துக்கலாம், ஒரு நாள் தானே, அதில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி she went to the concert, she finished the concert, she earned the money. While coming back, திரும்பி வரும்போது என்ன நடக்குது? she meets with an accident. அவருடைய வாழ்க்கையே அவள் இழந்து போகிறாள். ஒருவேளை அவருடைய பேச்சை கேட்க அங்கே போகாமல் இருந்திருந்தா அவளுடைய வாழ்க்கையும் அவளோடு இருந்திருக்கும். அவள் இப்போ எங்கே இருக்கிறான்னு, பரலோகத்தில் இருக்கிறாளா நரகத்தில் இருக்கிறான், nobody knows. யாருக்குமே தெரியாது. தேவன் ஒருவர் தான் அறிவார். we have still the time, we still have the opportunity with us. இன்றைக்கும் நமக்கு காலம் இருக்கிறது. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி இருளானவைகளை விட்டுவிட்டு வெளிச்சத்திற்கு நேராக ஒருவேளை நாம் நடந்து விட்டோம் என்றால், இருளானவைகளை எல்லாத்தையும் நீக்கி எல்லாத்தையும் வெளிச்சமாக நம்மளுடைய பாதைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் அவர் மாற்றுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆதியாகமம்
2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆ ஆ அதை நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். அதாவது நம்மளுக்கு உண்மை என்னது என்று தெரியும், வெளிச்சமானவர் யார் என்று நமக்கு தெரியும். உண்மையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிறதை நாம் அறிந்த பின்னும் நம்மளுடைய அலட்சியத்தினால நம்ம என்ன செய்கிறோம்? பாவத்தை செய்கிறோம், பாவத்திலே விழுந்து கிடக்கிறோம். அழிந்து போவோம் என்று தெரிஞ்சும் துணிகரமாக அந்த பாவத்தை செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அதற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது? எத்தனையோ பேர் தற்கொலை செய்கிற அளவுக்கு கூட போயிடுறாங்க. ஏனென்றால் இருளான அந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகள் எப்படி இருக்கும்னா, he will never let you come out of the guilt. பாவத்தை நாம் அசால்ட்டாக செய்து விடலாம், ஆனால் குற்ற உணர்ச்சியாலே நாம் எப்படியாவது செத்துடணுங்கிறது தான் அவனுடைய ஒரே ஒரு நோக்கம். இன்றைக்கு நம்மளுடைய இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் நாம், இந்த வார்த்தைகளை இந்த காதில் இருந்து எடுத்து இந்த காதில் என்ன, அதில் என்ன இருக்குது, இதை செய்யலைன்னா என்னுடைய வாழ்க்கையால் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற நிறைய நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த யோசேப்பு பெற்ற அட்வான்ஸ்மெண்ட் ஃப்ரம் த ஜெயில் டு த பேலஸ், அது சும்மா சாதாரணமாக நடக்கலை. அவன் தள்ளப்பட்டான். அந்த ஜெயிலில் அனுபவிக்கிற பாடுகள்லாம் பயங்கரமாக அனுபவிச்சிருப்பான். பாவத்தை நாம் வெறுக்கும் போது நம்மளுக்கு அநேக சோதனைகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் கூட நம்ம தேவனோடு கூட அந்த நெருங்கிய உறவில் எப்படியாவது நீர் என்னை இதில் இருந்து காப்பாற்றோம்னா, அவரோடு கூட இருந்தோம்னா, ஃப்ரம் த ஜெயில் டு த பேலஸ் ஹீ வில் லிஃப்ட் அஸ். அவர் நம்மளை உயர்த்துவார். ஒருபோதும் அவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை அறிந்தவர்களாகிய நாம் இனிமேலும் தொடர்ந்து அதே பாவத்தில் இருந்தோம்னா சாகவே சாகும். ஒரு எச்சரிக்கை. இந்த வருஷத்தை நாம் துவங்க இருக்கிறோம், துவங்கிட்டோம். 5 நாட்கள் பாதி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி என்ன 12 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிகிறதற்கு வந்துட்டோம். இன்னும் நம்முடைய காலத்தை வீணிலே விளங்காதபடிக்கு நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டு இன்னும் ஆண்டவருக்குள்ளும் அவருடைய வார்த்தைக்குள்ளும் நாம் அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ள நிலைத்து நின்று வளர்ந்தோமே என்றால் நிச்சயமாக தேவன் நம்மளை வைத்து பெரிய காரியங்களை செய்கிறதற்கு வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இது எல்லாம் நமக்கு தக்கவைகள் இல்லை என்று நாம் புரிஞ்சிட்டு எது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களாக இருக்கிறதோ அதை நாம் செய்கிறவர்களாக மாறிட்டோம்னாலே நம்ம நிச்சயமாகவே இருள் விலகி ஆண்டவராகிய வெளிச்சம் நம்மளுடைய வாழ்க்கையில் வருவார். நம்மளுடைய இன்றைய நாளில் உள்ள தலைப்பே அதுதான். we are shares in the sonship of Christ. வெளிச்சமானவர் தான் உண்மை, அந்த இயேசு கிறிஸ்து தான் உண்மை. அவரே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறார். வழியும் சத்தியமும் ஜீவனும் அவர்தான். இதை அறிந்தும் அறியாமையில் இருந்தோம்னா நமக்கு தான் ஃபுல் லாஸ், கம்ப்ளீட் லாஸ். யாருக்கு? நமக்கு தான். ஜஸ்ட் சம்டைம்ஸ் இப்போ நம்மளுடைய பேரண்ட்டே நீங்கள் எடுத்துக்கிடுங்களேன். சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணால் தண்டிப்பாங்க, சத்தம் போடுவாங்க. ஆனாலும் ஒரு நாளும் நம்மளை கொன்று விடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதே போல தான் நம்ம இறந்துடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது, பாவத்திலே நம்மளுடைய வாழ்க்கையை அழித்து விடக்கூடாதுன்ட்டு பிதாவானவர் இன்றைக்கு நம்மளிடத்துல பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் நிச்சயமாக ஒரு சில நிமிடங்கள் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம்.
பரிசுத்த ஆவியானவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீரே இந்த நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்து சுகமாய் வழி நடத்தினீங்க, அதற்காக உமக்கு நன்றி. பாவத்தின் சம்பளம் மரணமாக காணப்படுகிறது ஐயா. இருந்தாலும் கூட உம்முடைய புத்திர சுவிகாரத்தை உம்மை அப்பா என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட ஒன்று சேர்ந்து நாங்கள் வாழுகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நீர் எங்களுக்கு நாங்கள் இனிமேல் இருளில் நடக்காதபடிக்கு வெளிச்சத்தை நாடுகிறவர்களாக, வெளிச்சத்திற்குள் நடக்கிறவர்களாக மாறுகிறதற்கு நீர் எங்களுக்கு பலனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேடுகிறதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும். இந்த வார்த்தைகள் வெறுமனே கல் மேலேயோ பாறை மேலேயோ போடப்பட்ட வார்த்தைகளாக இல்லாமல் நல்ல நிலங்களிலே போடப்பட்ட வார்த்தைகள் என்று நான் நம்புகிறேன். இதே உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக நல்ல விளைச்சல் காணுகிறதற்கு நீர் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இறங்கி வாரும் எங்கள்